எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கூழ் வடகம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வடகத்துக்கு ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி ஒரு படி எடுத்து நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு, அது கழுநீர் பிடிச்சோன்னா நல்லா ஊற வச்சுட்டு கழுநீர் பிடிக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இவ்வளோ உப்பு போட்டு நல்லா கழுநீர் பிடிச்சிடணும். 4-5 தடவை கழுநீர் பிடிச்சிட்டோம்னா நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அது நல்லா கிரைண்டரில் போட்டு நைஸாக மை மாதிரி அரைச்சிக்கணும். இது பாருங்க எப்படி இருக்குன்னு நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த வடகத்துக்கு பச்சை மிளகா போட்டு அரைக்கணும். பச்சை மிளகா இது காரம் இல்லாத மிளகா, அதனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் காரமான மிளகாயாக இருந்ததுன்னா 10 மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு உப்பு போடும். இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக விதையெல்லாம் நல்லா நைஸாக அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு விதையெல்லாம் தெரியல பாருங்கள். அது ஏன் விதை அரைப்படணும்னு சொன்னோன்னா, முறுக்குழக்கில் புளியும் பொழுது நமக்கு அந்த கண் அடைக்காமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி நைஸாக அரைக்க சொல்கிறேன். நான் ஒரு படி உலக்கில் தான் அரிசி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி 1க்கு 4ங்கிறதுனால அதே உலக்குலேயே 4 உலக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். எப்போவுமே பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. கிளறும் பொழுது அப்படி தான் நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் நல்லா கிளற முடியும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தண்ணி கொதிக்கும் பொழுது பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இந்த மிளகாய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஊற்றி கிளறிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீக்கிரம் கட்டி போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மாவு ஃபுல்லாத்தையுமே வலிச்சு ஊற்றிட்டேன். இதை மட்டும் கொஞ்சமாக இலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கூழ் மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணியோடனா. அதுக்கப்புறமேல அடுப்பத்தை வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கவே இவ்வளோ கெட்டியாக ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக அடியில் கெட்டியாக பிடிச்சிக்கும். மாவெல்லாம் நல்லா ஒன்றோட நல்லா கலந்துடும். அவ்வளோதான், எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க மாவு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சூப்பராக என்னைக்கு சாசம் கொஞ்ச நேரத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே மட்டும் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். அப்புறம் முறுக்கோளுக்கில் புளியும் பொழுது அடைச்சிக்கும். அதனால் கொஞ்சம் கை விடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும் நல்லா. இப்போ தான் மெல்ல மெல்ல இதாகுது. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். முதல்ல தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்தில் கூழ் ரெடி ஆயிடும். பாருங்கள், இது கூழ் திக்காகுது பாருங்கள் நல்லா. திக்காயிடுச்சு.
அவ்வளோதான். கட்டி விடாமல் இதே மாதிரியே கலரணும்னா இது வந்து இந்த கூழ் வந்து கொஞ்சம் கெட்டிப்படணும். இப்போ கொஞ்சம் இப்போ லூஸாக இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பபுள்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். 2 கலர் கலரிட்டு இப்போ எப்படி வெந்துருச்சா வேகலையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து கூழை வந்து பச்சை தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. இதுங்க நான் 2 கலர் கலரிடுறேன். கட்டியே இல்லாமல் இந்த அளவுக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். லேசாக விட்டுது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கையில் ஒட்டலை, கூழ் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கூழ் வந்து நைட்டு ஃபுல்லாக ஆறட்டும். காலையில் எந்திரிச்சு அப்போ தான் நம்ம நேரமே வெயிலுக்கு முன்னாடி போட முடியும். வெயிலில் உட்காந்து போட முடியாது, சூடும் ஆறிக்கும். காலையில் போடும் பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று நைட்டு நம்ம கிளறி வச்சுருந்தோம்ல கூழ், அது நல்லா ஆறி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாடியில் காய போட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும். நல்லா கெட்டி ஆகிருக்கு பாருங்கள். புளியறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஈர துணி வந்து புழிஞ்சிட்டு வந்திருக்கோம். இதில் தான் நம்ம வந்து காய போடணும். ஈர துணியில் தான் தரையில் போட்டு காய போட்டுக்கலாம். வடகம் புளியறதுக்கு இந்த மாதிரி 2 இது எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து இந்த ஸ்டார் உள்ளது, இன்னொன்று சும்மா வெறும் இதாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து 2லேயும் மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். மாவு வந்து நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து இதில் உள்ளே ஃபுல்லாக விட்டுக்கலாம். அதை ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கண்ணிலையும் போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே புழிஞ்சாச்சு. இது வந்து நம்ம விருப்பம்தான். நம்ம நீளமாகவும் புழிஞ்சிக்கலாம், முறுக்கு மாதிரியும் புழிஞ்சிக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி எல்லாமே ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. இது 2 நாள் காயணும். 2 நாள் காஞ்சதுக்கப்புறமேல உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். வடகம்லாம் 2 நாளாக நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதை அப்படியே திருப்பி போட்டுக்கணும். இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த சைடு நம்ம தண்ணி தொளிச்சோம்னா இதெல்லாம் ஊறிக்கிட்டு வடகம் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலர் வந்து என்ன இந்த கலர் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ நான் எல்லாமே லைட்டில் காமிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சன்லைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெள்ளையாக தான் இருக்கும். நாளைக்கு காலையில் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு.
இப்படி தொளிச்சாலுமே நம்ம திரும்ப ஒரு தடவை நாளைக்கு நல்லா வெயில் சொல்லுன்னு அடிக்கும் பொழுது காய வச்சுக்கலாம். அதனால் என்னடா ஈரம் பண்ணி இப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். இது ஃபுல்லாகவே நம்ம நல்லா தண்ணி தொளிச்சு வச்சுட்டோம்னாக்க இந்த அடிப்பகுதி நல்லா ஊறிக்கிச்சுன்னா நம்ம எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வடகம் வந்து கலண்டு வரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக தண்ணி தொளிச்சு வச்சுக்கலாம். இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி அழுங்காமல் நல்லா காஞ்சிருக்கிறதுனால ஒட்டி இருக்கும். இப்போ இந்த துணி அப்படியே லேகுவாக அப்படி எடுத்து இதே மாதிரியே எல்லா வடகத்தையும் நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படி. எல்லா வடகத்தையும் எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. நம்ம தண்ணி தொளிச்சு எடுத்ததுனால இதை இப்படியே வைக்கக்கூடாது. கொஞ்சம் பரவலும் ஒரு துணியில் போட்டு காலையில் வெயில் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வடகம் வந்து நான் வந்து ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும்னு சொன்னேன். நான் 2 நாள் எக்ஸ்ட்ராவே நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு கலகலன்னு சவுண்டு. உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். வடகம் வந்து எந்த அளவு காஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே காஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம அதை எடுக்கிறப்ப குட்டி குட்டி தூள்லாம் இருந்துச்சுல, ஆமாடா, அது என்ன பண்ணுறது? அது வந்து தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கணும். கப்பில் வச்சுக்கிட்டு அதை வந்து தனியாக பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தோட ஒன்றா போட்டோம் கருகி போயிடும், கருகின மாதிரி போயிடும். இப்போ நம்ம பொரிச்சு காமிக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடு. நான் பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா வடகம் வந்து கருகாமல் நல்லா கொஞ்சம் வெள்ளையாக பொரிஞ்சு வரும். சாம்பாருக்கும் நல்லா இருக்கும். தக்காளி பச்சி, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, அந்த ஆட்டி காய்ச்சின குழம்பு, வத்த குழம்புக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு வத்த குழம்பு வச்சு வடகம் பொரிச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேலு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்ப ஒரு மாதிரி செவந்த மாதிரி கருகுன மாதிரி போயிடும். இப்போ பொரிச்சு காட்டுறதுக்குங்கிறனால சின்ன சட்டியில் போட்டு கொஞ்சமா இல்லைன்னா பெருசில் ஒன்றா போட்டு அப்படியே எடுத்துடலாம். பெரிய அரிகரண்டி. இப்போ எல்லாரும் இருக்காங்க, நம்ம லஞ்சுக்கு பொரிக்கிறோம் அப்படின்னா பெரிய சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றி டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். வீடியோக்காக நான் கொஞ்சமாக போட்டு எடுத்தேன். ஆஃப் பண்ணிடுங்க போதும். இல்லை இதையும் பொரிச்சிடலாம். இதையும் பொரிச்சிடலாம், எடுத்தது பொரிச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. இருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செம மொறுமொறுன்னு இருக்கு. மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இத்தனைக்கு நான் ரேஷன் அரிசியில் தான் இதை போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.